الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد. ومريم ابنة عمران التي أحسنت فرجها فنفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين. صدق الله مولانا العظيم. கண்ணியமிக்க தாய்மார்களே, இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்வதற்கு சிறந்த ஒரு முன்மாதிரிகளாக நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அந்த நபிமார்களின் வாழ்க்கையின் வரலாற்றையும் நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது அதிலே என்ன படிப்பினைகள் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை சரி செய்வதற்குண்டான எல்லா விஷயங்களும் அவர்களின் வரலாறுகளிலே பொதிந்து கிடக்கிறது. எனவேதான் குர்ஆனில் பல்வேறு நபிமார்களின் வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி அதிலே என்னென்ன படிப்பினைகள் இருக்கிறது என்பதை பார்த்து நாம் புரிந்து நம் வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் நிறைய வரலாறுகளை கூறுகிறார். அதன் அடிப்படையிலே இன்றைய நாள் ஓதப்பட்ட வசனங்களில் பெண்களுக்கு முன்மாதிரியாக விளங்கக்கூடிய சில பெண்களை அல்லாஹ் உதாரணமாக எடுத்து சொன்னார். எப்படி பெண்கள் வாழ வேண்டும், எப்படி பெண்கள் வாழக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இரண்டு பெண்மணிகளை இப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகவும், இரண்டு பெண்மணிகளை போன்று வாழக்கூடாது என்பதற்கு இரண்டு பெண்மணிகளை எடுத்துக்காட்டாகவும் அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட வசனங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். சுருக்கமாக நாம் பார்க்கலாம். நமக்கு தெரிந்த வரலாறு தான் என்றாலும் ஞாபகம் ஊட்டிக்கொள்ளும். தரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வ இம்ரஅத லூத். அல்லாஹ் சொல்கிறான், எப்படி ஒரு பெண் வாழக்கூடாது என்பதற்கு இரண்டு பெண்மணிகளே அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். ஒன்று ஹஸரத்னா தரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவி ஒன்று, இரண்டாவது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவி. இந்த இரண்டு பெண்மணிகளும் உலகத்திலே மற்ற பெண்மணிகளுக்கு ரோல் மாடல்கள் கிடையாது. மாறாக இவர்களை போன்று வாழக்கூடாது என்பதற்கு ரோல் மாடலாக இந்த இரண்டு பெண்மணிகளை அல்லாஹ் சொல்கிறான். இரண்டு நபிமார்களின் மனைவிகள், ஒருவர் லூத் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். மாபெரும் சிறப்பை பெற்ற இந்த இரண்டு நபிமார்களின் மனைவிமார்களும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் ரொம்ப மும்முரமாக இருந்தார்கள். அல்லாஹ் சொல்லும் போதே இந்த ஆயத்திலே சொல்கிறான், தரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹின் வ இம்ரஅத லூத். லூத்துடைய மனைவியும் நூஹுடைய மனைவியும் அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்தார்கள். ஆனால் கானதா தஹ்த அபுதைனி மின் இபாதினா சாலிஹைன், ஆனால் அவர்கள் நம்முடைய நல்லடியார்களுக்கு கீழே தான் இருந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மிகச்சிறந்த நல்லடியார், லூத் அலைஹிஸ்ஸலாம் மிகச்சிறந்த நல்லடியார். அவர்களுக்கு கீழே தான் அவர்களினுடைய மனைவிமார்களால்தான் இவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஃபஹா நதாஹுமா, அவர்கள் இருவரும் தன்னுடைய கணவன்களுக்கு மாறு செய்வதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுக்கும் மாறு செய்தார்கள். எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் நரகத்தில் நுழையுமாறு நான் கட்டளையிட்டு விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்போ அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய மனைவியை போன்றும் லூத் அலைஹிஸ்ஸலாமினுடைய மனைவியை போன்றும் எந்த பெண்களும் இருந்துவிடக்கூடாது என்பதற்கு ஒரு முன்மாதிரியாகத்தான் அல்லாஹ் அந்த இரண்டு பெண்களையும் கூறுகிறான்.
அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை விட்டும் நம்மை பாதுகாப்பானார். அடுத்து இரண்டாவதாக யார் போல வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணம் காட்டுகின்ற பொழுது அல்லாஹ் 2 பெண்மணிகளை உதாரணம் காட்டுகிறான் குர்ஆனிலே. ஒன்று இம்ராத்து ஃபிரௌன், ஒன்று ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார், இரண்டாவது ஹஸரத்துனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இந்த 2 பெண்மணிகளை அல்லாஹ் குர்ஆனிலே இவர்களை போன்று வாழுங்கள் என்று சொல்கிறான். கணவன் கொடியவன், மாபெரும் கொடியவன் கணவன் ஃபிரௌன். ஆனால் அவர்களுக்கு மனைவியாக இருந்த ஆசியா அம்மையார் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வருகின்ற எல்லா சோதனைகளையும் தாங்கிக் கொண்டு ஒரு கட்டத்தில் அவர்கள் கொலை செய்யப்படக்கூடிய நேரத்திலும் கூட ஈமானை விட்டுவிடாமல் இருந்ததால் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்கினான் என்று குர்ஆனிலே வருகிறது. இப்போ நல்ல பெண்களுக்கு முன்மாதிரி ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இரண்டாவதாக ஹஸரத்னா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியும், குர்ஆனிலே ஒரு பெண்மணியின் பெயர் இருக்கிறது என்றால் அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பெயர் மட்டும்தான். இந்த உலகத்திலே கியாமத் நாள் வரையிலும் எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், அவர்களின் பெயர் மட்டும்தான் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான் என்றால் அவர்களின் சிறப்பை நாம் இங்கே விளங்கி கொள்ள முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களிலேயே 4 பெண்மணிகள் சிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. 4 பெண்மணிகள் யாருன்னா, ஒன்று ஹதீஜா பின்த் குவைலித், முதலாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெண்களில் மிகச்சிறந்தவர்கள். இரண்டாவது ஃபாத்திமா பின்த் முஹம்மது, ரசூலுல்லாஹ்வினுடைய அருமை மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெண்களிலே ஆகச் சிறந்தவர்கள். மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மரியம் பின்த் இம்ரான், இப்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகளார் மரியம் அம்மையார் ஆகச்சிறந்த பெண்மணிகளில் ஒருவராக இருக்கிறார். நான்காவது ஆசியா பின்த் மசாஹிம், மசாஹிம் அவர்களின் மகளார் ஃபிரௌனுடைய மனைவியான ஆசியா அம்மையார் அவர்கள் ஆகச்சிறந்த பெண்மணிகளில் ஒருவராக இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ 4 பெண்மணிகள், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஆசியா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா, இந்த 4 நபர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த பெண்மணிகளாக நமக்கு சொல்லி காட்டினார்கள். அதில் இன்றைக்கு நான் முக்கியமானது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இன்னும் ஹதீஸுகளில் இப்படியும் வருது, என்னுடைய உம்மத்தில் எப்படி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சிறந்தவர்களோ அதே போன்று உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பெண்மணிகளை விடவும் ஹஸரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்தவர்கள் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு மாபெரும் ஒரு புகழாரத்தை சொல்லுகிறார். இன்னும் ஹதீஸில் வருது, உலகத்தில் பிறந்த குழந்தைகள்லேயே 2 குழந்தை மட்டும்தான் ஷைத்தானுடைய தீண்டதில் இல்லாமல் பிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் மௌலூதின் யூலது இல்லா நஹஸஹு ஷைத்தான். உலகத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் பிறக்கின்ற பொழுது சைத்தான் அந்த குழந்தையை ஒரு தீண்டுவான். அதன் காரணமாகத்தான் அந்த குழந்தை பிறந்த பொழுது அழுகிறது. ஆனால் இந்த உலகத்தில் 2 குழந்தை மட்டும் ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் பிறந்தது. அது யாருன்னா, ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இரண்டாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றெடுத்த ஈசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 குழந்தைகள் மட்டும்தான் உலகத்திலேயே ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லாமல் பிறந்த குழந்தைகள். இந்த 2 குழந்தைகள் மட்டும்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் துவா, அவங்க துவா, இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவி செஞ்ச துவா. அது வரலாறு உங்களுக்கு தெரியும். அவர்கள் இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கர்ப்பத்தில் இருக்கின்ற பொழுது துவா செய்வார்கள், யா அல்லாஹ் என்னுடைய குழந்தையை இந்த மஸ்ஜிதுக்காக நான் இது பண்ணுகிறேன், நேர்ச்சி செய்கிறேன், இந்த குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கணும் அப்படின்லாம் வரலாறு நீளமானது. ஆனால் பெண் குழந்தை பிறந்துருவாங்க, ஆனால் அதுக்கு பேர் வைப்பாங்க, பேர் வச்சு துவாவும் செய்வாங்க, என்னுடைய குழந்தையை ஷைத்தான் தீண்டக்கூடாது, இதற்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் ஷைத்தான் தீண்டக்கூடாது அப்படின்லாம் துவா செய்வாங்க. இப்போ அவர்களுடைய துவாவின் பரக்கத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே 2 குழந்தை, ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் பெற்றெடுத்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் உலகத்திலேயே ஷைத்தானுடைய தீண்டதில் இல்லாமல் பிறந்தவர்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். சரி வாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட எல்லா சோதனைகளும் நமக்கு தெரியும். மாபெரும் சோதனை.
உலகத்தில் எந்த பெண்மணிக்கும் வராத ஒரு சோதனையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். ஆணுடைய இணைப்பு இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய மாபெரும் ஒரு பாக்கியத்தை, பாக்கியம் என்று சொல்வதை விட அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக உலகத்தில் ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்தான். அது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். கற்பொழுக்கத்தில் மிகவும் சிறந்தவர்களாக இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருந்த, இபாதத்தில் மட்டுமே இருந்த. குர்ஆன்ல வருதல்லவா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ரூமுக்குள்ள அறைக்குள்ள வருவாங்க. அவர்களினுடைய அறையில் காலத்திலே கிடைக்காத பழங்கள் எல்லாம் இருந்தது. ஒரு சீசனுக்கு ஒரு பழம் கிடைக்கும்ல, அந்த சீசனில் வேறு பழம் கிடைக்கும். அந்தந்த சீசனில் அந்தந்த பழம் தான் கிடைக்கும், மற்ற பழங்கள் கிடைக்காது. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறைக்குள்ளே காலத்தை கடந்த சீசன்களை தாண்டிய எல்லா பழங்களும் இருந்துச்சு. கேட்குறாங்க, யா மரியம் அன்னா லக்கி ஹாதா, எப்படிமா உனக்கு இந்த பழம்லாம் கிடச்சிச்சு? இந்த காலத்தில் இந்த நேரத்தில் விளையக்கூடிய பழம் இல்லவே இது அல்லவே இது, எப்படி உனக்கு இது கிடச்சிச்சு? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அழகா சொல்லுவாங்க, காலத்து ஹுவ மின் ஐந்தில்லா, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து எனக்கு கிடச்சிது. இன்னல்லாஹ் யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப், அல்லாஹ் நாடினால் காலம் என்ன நேரம் என்ன எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பான். அல்லாஹ் நாடிட்டான்னு சொன்னால் அதுக்கு நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது, மருந்தும் கிடையாது, மாத்திரையும் கிடையாது, எதுவும் கிடையாது. அல்லாஹ் நாடினால் ஒரு நொடியே அதிகம். அது குன் என்றால் ஃபயகுன், ஆகு என்றால் அது ஆகிவிடும். அல்லாஹ்வுக்கு காலம் நேரம் நொடிகள் எல்லாம் கணக்கு கிடையாது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது அல்லாஹ்ட்டிருந்து வந்துச்சுன்னா. அப்போ அவ்வளவு பெரிய அல்லாஹுவினுடைய தகர்ருபை இல்லது அல்லாஹுவினுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு வழியாக, ஒரு இறைநேச பெண்மணியாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். தன் வாழ்ந்த காலத்தில் எந்த ஒரு அந்நிய ஆணின் பார்வையும் தன் மீது பட்டுவிடாமல் அவ்வளவு கற்பொழுக்கம் உள்ள பெண்ணாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். எனவே தான் அவர்களை வைத்து ஒரு வல்லமையை இந்த உலகத்தில் காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தார். தஃப்சீர்களிலே வருகிறது, பொதுவாக ஒரு ஹதீஸ் இருக்குது, ஹதீஸே குதுசி. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹுவை நெருங்க வேண்டுமானால், ஒரு அடியான் அல்லாஹுவை நெருங்க வேண்டுமானால் நஃபிலான வணக்கங்களின் மூலமாக அல்லாஹுவை நெருங்குவான். ஃபர்து கடமை அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அல்லாஹ்வினுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கணும்னா நஃபிலான வணக்கங்கள் நிறைய செய்யணும். நஃபிலான வணக்கங்களின் மூலம் இறைவனை அல்லாஹுவை ஒரு அடியான் நெருங்குவான். நிறைய நஃபிலான வணக்கங்களின் மூலமாக அல்லாஹ்வினுடைய நெருக்கம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னானாம், யா மரியமு உகுனுத்தி, மரியமே எனக்கு கட்டுப்பட்டு நீ வணங்கு அப்படின்னு சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டது முதல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கால் வீங்க நின்று தொழுகுவார். தஃப்சீர்களிலே வருகிறது, அவர்களின் கால் வீங்கும் அளவுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் நின்று இபாதத்தை செய்வார்கள். அவர்கள் நஃபிலான வணக்கங்களை அதிகம் செய்வார்கள். எனவே அல்லாஹ்வினுடைய நெருக்கம் அவர்களுக்கு கிடைத்தது, அல்லாஹ்வினுடைய நேசம் அவர்களுக்கு கிடைத்தது. இறை நேச பெண்மணியாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாறினார்கள். எனவே தான் அவர்களை வைத்து தன்னுடைய வல்லமையை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தான். ஆணுடைய தீண்டுதல் இல்லாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊதுவதின் மூலமாக ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஊர் திட்டுகிறது, உறவு திட்டுகிறது, மரியமே என்ன திருமணம் முடிக்காமல் எந்த ஒரு ஆணுடைய தீண்டுதல் இல்லாமல் நீ எப்படி குழந்தையை பெற்றெடுத்தாய்? நீ தவறான வழியில் போய்விட்டாயோ? உன்னுடைய தகப்பனார் தவறான வழியில் சென்றவர் கிடையாது, உன் தாய் தவறான வழியில் சென்றவர் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி தவறான வழியில் போய் இந்த குழந்தையை கொண்டு வந்தாய் என்று ஊர் திட்டியது, உறவு திட்டியது, எல்லோரும் திட்டினார்கள். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தில் இருந்த ஈமானும் அவர்களுக்கு இருந்த பொறுமையும் கடலை விட பெரியது. எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு குழந்தையை கை காட்டிய போது அந்த குழந்தையின் மூலம் அல்லாஹ் வல்லமையை வெளிப்படுத்துகிறான். பச்சிலம் குழந்தையாக இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாய் திறந்து பேசினார்கள். தன் தாயின் கற்பொழுக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஒரு குழந்தையை பேச வைத்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த சிறப்பு இது. அதைத்தான் அல்லாஹ் இன்னைக்கு சொல்கிறான், ஒரு பெண் வாழ வேண்டுமானால், நல்ல முறையில் வாழ வேண்டுமானால் உங்களுக்கு உலகத்திலேயே ஒரு முன்மாதிரி இருக்கிறார்கள்.
அது யார் என்றால், ஒன்று ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார், இன்னொன்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த 2 பெண்மணிகள் உங்களுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை போன்று நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்துகளில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று இந்த இறைநேச பெண்மணிகளின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டினானோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி ஃபாத்திமின் நபிய்யீன் வ அஸ்ஹாபிஹி தாஹிரீன் வல் முஸ்லிமீன வல் முஃமினீன குல்லிஹிம் அஜ்மஈன். அம்மா பஅத். ومريم ابنة عمران التي أحسنت فرجها فنفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه